கு வை பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ஆக்சுவலாக நீங்கள் வந்து வானிலைன்னு பார்க்க போனாக்கா உங்களுக்கு அதில் வந்து 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வானிலை தவிர உங்களுக்கு தமிழ் மேலேயும் அளவு கடந்த ஆர்வம் இருக்கு. அதனால தான் நீங்க டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. வானிலை பத்தி நிறைய கட்டுரைகள் நீங்க எழுதிருக்கீங்க. அதெல்லாம் நல்ல பாப்புலர் மேகசின்ஸ்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. தமிழ் பத்தியும் பேசணும், வானிலை பத்தியும் பேசணும். வானிலை பார்க்க போனாக்கா நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இப்போ மக்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்க விஷயங்கள் என்னன்னாக்கா, கடல்ல வந்து கொஞ்சம் காற்றழுத்தம் இருக்குன்னாக்கா பலத்த மழை பெய்யும், இல்ல புயல் அடிக்கும். மோஸ்ட்லி புயல் அடிக்குன்னு சொன்னாங்கன்னாக்கா அது கொஞ்சம் நகர்ந்து ஆந்திரா போய் அடிக்குதுன்னு கடைசியில் முடியுது. அதே மாதிரி கடைசியா ரீசெண்டா தெரிஞ்சிட்டு ஒரு புதிய விஷயம் வானிலை பத்தி என்னன்னாக்கா, இந்த சுனாமி கடல்ல வந்து அடிக்க போறது அதை வானிலை மூலமா கண்டுபிடிக்கலாம்னு இந்த பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கே தவிர மக்கள் வானிலை பத்தி பொதுவா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். வானிலை பற்றிய தகவல்கள் வந்து பள்ளிக்கூடத்திலேயே நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு பாடமாக வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அன்றாடம் வானிலையோடு தான் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் வானிலை பற்றிய தவறான கருத்துக்கள் பல சமுதாயத்தில் வந்து மக்கள்கிட்ட இருக்கு. இதையெல்லாம் வந்து இந்த தவறுகளையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளணும். முதல்ல உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், வானிலைக்கும் சுனாமிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் என்னிடத்தில் இப்போ கேள்வி கேட்டபோது கூட வானிலை சுனாமி பற்றி கேட்டீங்க. சுனாமி என்பது நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு, வானிலை என்பது நிலம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு அல்ல, வளிமண்டலம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. வானிலை பற்றி மக்கள் என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்க, ஊடகங்களில் வானிலை பற்றிய தவறான தகவல்களை ஒரு வழக்கமாகவே பத்திரிகைகள் மற்ற ஊடகங்கள் எல்லாம் வெளியிட்டு வராங்க. ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். வங்கக்கடலில் புயல் சின்னம் எல்லாரும் ரொம்ப கேள்விப்பட்ட ஒரு சொல் வழக்கு இது. ஆனால் புயல் சின்னம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வானிலையியல் அகராதியில் கிடையாது. புயல் என்பது உருவாவதற்கு முன் பல படிநிலைகள் உள்ளன. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, இது ஆங்கிலத்தில் ட்ரஃப் என்று சொல்வார்கள். குறைந்த காற்றழுத்த தாழ்வு, அது வந்து லோ பிரஷர் ஏரியா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன், தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரெஷன், அதற்கு பிறகு புயல். இதில் வங்கக்கடலிலே வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ட்ரஃப் இருந்தாலும் புயல் சின்னம், டிப்ரெஷன் இருந்தாலும் புயல் சின்னம், புயலாக இருந்தாலும் புயல் சின்னம் என்று ஊடகங்களில் ஒரு தவறான ஒரு தலைப்புச் செய்தியாகவே வெளியிட்டு வருவதனால மக்களுக்கு புயல்னா என்ன, புயல் அடிக்கடி நிகழ்கிற ஒரு நிகழ்வு அல்ல. ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு தான் ஏதாவது ஒரு பகுதியை வந்து புயல் தாக்குது. புயலால் என்ன சேதம் விளையும், புயல்னா நம்ம எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கைகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். சாதாரண தனி மனிதன் அல்லது ஒரு அரசாங்கம் என்னென்ன எச்சரிக்கைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னாக்கா, புயல் பற்றிய அபாயங்கள் என்ன என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஊடகங்கள், பத்திரிகைகள் தாங்கள் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகளிலே சரியான தகவலை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். சார், இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ சுனாமிங்கிறது கடல் சம்பந்தப்பட்டது தான். புவியில வந்து தகடுகள் நகரும் போது அதனால் ஏற்பட நிகழ்வுகளையும் மாறுதல்களையும் கடல்ல சீற்றம் ஏற்பட்டு அந்த தண்ணி வேகமா வருது, அலைகளோட மணிக்கு 700 கிலோமீட்டர் வேகத்துல வந்து தாக்குறதுங்கிறது தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட, வானிலை மாற்றங்கள்னாலையும் சேட்டலைட்ஸ் வச்சும் அது வரதுக்கு முன்னாடியோ இல்ல ஆரம்பிச்ச உடனே ஒரு எச்சரிக்கை தர முடியும்னு ஒரு கருத்து நிலச்சு. அதனாலதான் அந்த ஒரு பாயிண்ட் கேட்க வேண்டி வந்தது. ஆனா வானிலை அறிக்கைன்னு சொல்றப்போ பொதுவா பார்த்தோம்னாக்கா, அடுத்த 3 நாட்களுக்கு கடும் மழை இருக்கும்பாங்க. முதல் நாள் மழை பெய்யும், அடுத்த நாள் பார்த்தா நல்ல வெயில் அடிக்கும், அதுல இருந்து மழையே இருக்காது. அல்லது கொஞ்ச நேரத்துல மழை பெய்யுது, இன்னைக்கு நிச்சயமா மழை வரும்பாங்க, மழை இருக்காது. இல்ல சமயத்துல சில இடங்களில் மழை பெய்யும், சில இடங்களில் மழை பெய்யாது, தூறல் இருக்கும், சில இடங்களில் வெயில் அடிக்கும். இது வந்து எல்லாமே எதிர்பார்க்கிறதா? இது வானிலையை சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஜெனரலா போயிடுதுன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. உங்க கருத்து என்ன? வானிலை என்பது வந்து எளிமையான இயல்பியல் விதிகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானம், அறிவியல். அந்த இயல்பியல் விதிகளை வந்து 9வது 10வது படிக்கும் மாணவர்கள் கூட எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் வானிலை முன்னெச்சரிக்கை தருவதற்காக அந்த இயல்பியல் விதிகளை அடிப்படையில் நாம் சமன்பாடுகளை அமைத்து அந்த சமன்பாடுகளை தீர்க்க முயற்சி செய்து அந்த தீர்வின் மூலம் ஒரு வானிலை எச்சரிக்கையை கொடுக்க நினைத்தோமானால், சமன்பாடுகளை நம்ம எழுதின பிறகு தீர்க்கும் போது 4 நாள் ஆயிருக்கும். அவ்வளவு கடினமான ஒரு துறை. ஒரு பக்கம் மாணவர்கள் கூட எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவியல் விதிகள், மறுபக்கம் தீர்க்க முடியாத சமன்பாடுகள் நிறைந்த ஒரு துறை. இப்போ வந்து நாங்கள் வந்து துறை வந்து
வானிலை முன்னெச்சரிக்கை கொடுக்கும்போது சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு நாம் ஒரு வானிலை முன்னெச்சரிக்கை கொடுப்போம். பீச்சிலிருந்து தாம்பரம் வரைக்கும் எங்கேயுமே மழை பெய்திருக்காது. தாம்பரத்திற்கு பிறகு ஒரு கிலோமீட்டர் தள்ளி பலத்த மழை பெய்திருக்கும். எங்களுடைய வானிலை அறிக்கை சரியாகத்தான் வந்திருக்கிறது. ஆனால் பீச்சிலிருந்து தாம்பரம் வரை இருக்கும் மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வானிலை அறிக்கை தவறு என்றுதான் தோன்றும். அதுதான் வானிலை ஆய்வுத்துறை வானிலை முன்னெச்சரிக்கைகள் தருவதில் உள்ள சிக்கல். இந்த சிக்கல்களை தீர்த்து நல்ல முறையில் வானிலை அறிக்கை கொடுப்பதற்கு, வானிலை முன்னெச்சரிக்கைகள் கொடுப்பதற்கு வானிலை ஆய்வுத்துறை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, இதே நிலைதான் மேலை நாடுகளிலும் நீடிக்கின்றன. இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் நிச்சயமா மழை பெய்யும், இந்த இடத்துல பெய்யாத சொல்ற அளவு அக்யூரசி டெவலப் ஆகி இல்லை, அந்த அளவுக்கு நம்முடைய விஞ்ஞானம் முன்னேறவில்லை. வானிலை பற்றி மக்கள் எந்தெந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அதே மாதிரி நிறைய நீங்க கட்டுரைகள் எழுதிட்டு வரீங்க இல்லையா? அதுல வாயுக்கள் கலந்த வாயு மண்டலம்னு ஒரு கட்டுரை நீங்க எழுதிருக்கீங்க. இதுல நீங்க முன்வைக்கிற விஷயம் என்ன சார்? இந்த கட்டுரை வாயுக்கள் கலக்கும் வாயு மண்டலம் என்ற இந்த கட்டுரை நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதிய ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையிலே வளிமண்டலம் எத்தனை அடுக்குகளை கொண்டது, டிராப்போஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மெசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் என்று பல அடுக்குகளை கொண்டது. இந்த அடுக்குகளிலே என்னென்ன வகையான வாயுக்கள் இருக்கின்றன, தரையிலிருந்து 18 கிலோமீட்டர் வரை, சுமார் 18 கிலோமீட்டர் வரை உயரம் உள்ள டிராப்போஸ்பியர் என்ற அந்த அடுக்கிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் வானிலை நிகழ்வுகளுக்கு காரணம். அந்த அடுக்குக்கு மேலே உள்ள ஸ்ட்ராட்டோஸ்பியரில் உள்ள அடுக்கில் உள்ள ஓசோன் படலம் பூமியை தாக்கக்கூடிய அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய புற ஊதா கதிர்களை கவர்ந்து இழுக்கிறது என்ற செய்திகளை எல்லாம் நான் அந்த கட்டுரையிலே சொல்லியிருக்கிறேன். அந்த கட்டுரை எழுதிய பிறகு அந்த துறை அதிக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. புவி வெப்பமயமாதல், அதனால் ஏற்படும் விளைவுகள் என்றெல்லாம் இன்று உலகம் பூராக விவாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். அது 10 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதிய கட்டுரை என்பதனால் இவ்வளவு செய்திகள் மட்டுமே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சார், இப்போ வானிலை பத்தி நீங்க எழுதின கட்டுரைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ வானிலைனாலே மக்களுக்கு ஞாபகம் வருது மழை, அது ஒரு இயற்கையின் நிகழ்வு. புயல், அது ஒரு இயற்கையின் சீற்றம். இந்த மாதிரி இல்ல காற்றுடைய அழுத்தம் அல்லது வேகமான காற்று, இது பத்தி ஒரு ஐடியா இருக்கே தவிர வளர்ச்சி பணியில் வானிலைத்துறைங்கிற மாதிரி ஒரு கட்டுரை இருக்கீங்க. சோ வானிலைத்துறையில வளர்ச்சி பணி என்ன இருக்க முடியுங்கிறது சந்தேகம் வருது, ஒரு வியப்பு வருது. அதுல நீங்க சொன்ன விஷயங்கள் என்ன? வளர்ச்சி பணிகளில் வானிலை ஆராய்ச்சி என்ற என்னுடைய இந்த கட்டுரை நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த துறை ஆற்றி வரும் பணிகள் என்னென்ன என்பதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். உதாரணமாக, கோடை காலம் வருகிறது என்பதை தொலைக்காட்சிகளிலே வரும் ஐஸ்கிரீம் விளம்பரத்திலிருந்தே மக்கள் புரிந்து கொள்ளலாம். வானிலையும் மனித வாழ்வும் ஒன்றோடு ஒன்று அந்த அளவுக்கு தொடர்புடையது. நமக்கு தெரியாமலேயே நாம் வானிலையை ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். வளர்ச்சி பணிகள் என்று சொல்லும் போது ஒரு புயல் வீசப் போகிறது, இந்த இடத்தை தாக்கப் போகிறது என்று நாங்கள் அறிவிக்கும் போது அந்த இடத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு அரசாங்கத்தால் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அவ்வாறு அந்த மக்களை நாம் அப்புறப்படுத்தும் போது புயல் அந்த பகுதியை தாக்கினால் ஏராளமான பொருட்சேதம், உயிர் சேதம் ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. இதுவே ஒரு வளர்ச்சி பணிதான். நீங்கள் செய்திகளிலே படுத்திருப்பீர்கள், புளோரிடாவில் அந்த கேத்ரீனா என்ற அந்த புயல் அடித்த இடத்தில் இன்னும் வளர்ச்சி பணிகள் எந்த விதமான ஒரு வளர்ச்சியுமே அங்கே ஏற்பட முடியாத அளவுக்கு இன்னும் நிவாரண பணிகள் தான் நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய வளர்ச்சி பணிகள் நடக்கவில்லை. ஸோ புயல் முன்னெச்சரிக்கை என்பதே ஒரு வளர்ச்சி பணிதான். இது தவிர மேலும் வளர்ச்சி பணிகள் வானிலை ஆய்வுத்துறை செய்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக, ஒரு தொழிற்சாலை காற்றாலை மூலம் மின்சக்தி தயார் செய்கின்ற ஒரு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றால் எந்த பகுதியில் காற்றின் சக்தி, காற்றின் வேகம் அதிகம் இருக்கும் என்பது அந்த தொழிற்சாலை நிறுவுவதற்கு தெரிய வேண்டிய ஒரு செய்தி. அந்த செய்தியினை வானிலை ஆய்வுத்துறை மட்டுமே தர முடியும். இதுபோன்று வளர்ச்சி பணிகள் பலவற்றிற்கு எங்களுடைய துறை உதவி செய்கிறது. எங்களுடைய துறை உதவி செய்யும் மிக முக்கியமான ஒரு துறை விமானத்துறை. விமானங்கள் வானிலே பறக்கும் போதும், விமான நிலையத்திலே இறங்கும் போதும், விமான நிலையத்திலிருந்து பறக்க தொடங்கும் போதும் வானிலை பற்றிய தகவல்கள் அவர்களுக்கு மிக முக்கியமாக தேவை. உதாரணமாக, காற்று எந்த திசையை நோக்கி வீசிக்கொண்டிருக்கிறதோ அதற்கு எதிர் திசையிலே தான் விமானம் இறங்க முடியும்.
காற்றினுடைய வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அவர்கள் எவ்வளவு சுமை ஏற்ற முடியும் என்பதை முடிவு செய்ய முடியும். 3 மணிக்கு முன்னதாக விமானம் புறப்படுவதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்னதாக அவர்கள் எங்கள் துறையிலே என்ன காற்று எந்த திசையிலிருந்து வீசக்கூடும், எவ்வளவு வேகத்தில் வீசக்கூடும், காற்றின் வெப்பநிலை எவ்வளவு இருக்கக்கூடும் என்பதை 3 மணி நேரத்துக்கு முன்னதாக கேட்பார்கள். நாங்கள் அவர்களுக்கு இது வந்து ஃபோர்காஸ்ட் என்பதல்ல, நவ்காஸ்டிங் என்று சொல்லலாம். இந்த நவ்காஸ்டிங் டெக்னிக்கை உபயோகப்படுத்தி அவர்களுக்கு நாங்கள் இந்த தகவல்களை நாங்கள் சொல்கிறோம். ரெகுலர் ஃபீட்பேக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த தகவல்கள் அவர்களுக்கு கிடைத்த பிறகுதான் விமானம் பறப்பது பற்றிய ஒரு முடிவான நிலை அவர்களால் மேற்கொள்ள முடியும். ஒரு கோடை காலத்திலே வெப்பநிலை வெகு வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அந்த வெகு வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் அந்த 2-3 மணி நேரத்திற்கு விமான பயணம் தொடங்குவதை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள். நீங்கள் விமான பயண நேரங்கள் கோடை காலத்தில் ஒரு அட்டவணைப்படியும் குளிர்காலத்தில் வேறொரு அட்டவணைப்படியும் நடப்பதற்கு காரணம் என்னவென்றால் வானிலையின் பல கூறுகள். குளிர்காலத்திலே காலை நேரங்களிலே மூடுபனி இருக்கக்கூடும். அந்த நேரத்தை தவிர்த்துவிட்டு பயண அட்டவணை தயாரிக்க வேண்டும். கோடை காலத்திலே நண்பர்களுக்கு அண்மையில் உள்ள நேரத்தில் வெப்பநிலை வெகு வேகமாக மாறக்கூடும். அந்த நேரத்தை தவிர்த்துவிட்டு அவர்கள் பயண அட்டவணை தயாரிக்க வேண்டும். இதுபோன்று வளர்ச்சி பணிகள் பலவற்றில் வானிலைத்துறையின் பங்கு இருக்கிறது. நீங்க நிறைய கட்டுரைகள் எழுதிட்டு வரீங்க சார். அதுல வந்து குளோபல் வார்மிங் பத்தி நீங்க எழுதிருக்கீங்க. இது மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு கூட. இந்த குளோபல் வார்மிங்ல வந்து ஏற்படும் காலநிலை மாற்றங்களை பத்தி நீங்க முன்வைக்கிற விஷயம் என்ன சார்? குளோபல் வார்மிங் என்கிற புவி வெப்பமயமாதல் என்பது பற்றி நான் எழுதிய கட்டுரையில் நான் சொல்ல வருகிற தகவல் என்னவென்றால், புவி தோன்றியதிலிருந்து 4500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புவி தோன்றியது. அன்றிலிருந்து இன்று வரை காலநிலை மாற்றம் அடைந்து கொண்டே வந்திருக்கிறது. அவ்வாறு மாற்றம் அடைந்ததற்கான காரணங்கள் என்ன, அந்த மாற்றம் அடைந்ததனால தான் நாம இன்றைக்கு என்ன வாழ்க்கை வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை மாற்றமே அடையாமல் இருந்திருந்தது அப்படின்னாக்க இந்த புவி வந்து நாம் வாழ்வதற்கு தகுந்த ஒரு இடமாக இருந்திருக்காது. ஸோ காலநிலை மாற்றம் அவசியமான ஒன்றாக இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது வந்து காலநிலை மாற்றம் மனிதனால் மாற்றப்படுகிறது. காலநிலையில் மாற்றங்கள், புவி வெப்பமயமாவதற்கு மனிதனே ஒரு காரணம். இதற்கு முன்னால் நிகழ்ந்த காலநிலை மாற்றங்கள்லாம் இயற்கையாகவே நிகழ்ந்தன. உதாரணமாக பூமி கண்டங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு இருந்தது. பிறகு சுழற்சியினாலே தென் அமெரிக்க கண்டம், வட அமெரிக்க கண்டம் தனியாக பிரிந்து போனது. ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியா தனியாக பிரிந்து போனது. ஆஸ்திரேலியா தனியாக பிரிந்து போனது. இந்திய கண்டம் பிரிந்து வந்த அந்த இந்திய கண்டம் யுரேஷிய கண்டத்தோடு ஒட்டி கொள்ளும் போது நம்முடைய இமயமலை உருவானது. உலகத்திலேயே மிகவும் வயது குறைந்த மலை இமயமலை என்று சொல்வார்கள். இந்த இமயமலை அந்த இடத்தில் இல்லை என்றால் நமக்கு தென்மேற்கு பருவமழை கிடைக்காது. தென்மேற்கு பருவமழை இந்தியாவிலே மட்டும் பெய்து, அதுவும் சரியாக குறிப்பிட்ட நேரத்தில் பெய்து, எந்த விதமான ஒரு நீர்ப்பாசன முறைகளும் தேவையில்லாமல் நம்முடைய விவசாயிகளுக்கு, வட மாநிலங்களில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கு உதவி செய்கிறது. இந்த இமயமலை இல்லை என்றால் இந்த தென்மேற்கு பருவமழை நமக்கு கிடைக்காது. இது போன்று காலநிலை மாற்றங்களுக்கு இயற்கையான காரணங்கள் என்னென்ன இருந்தது என்பதனை நான் என்னுடைய கட்டுரையிலே சொல்லியிருக்கிறேன். மேலும் இந்த புவி வெப்பமயமாதலுக்கு மனிதன் எவ்வாறு காரணமாகிறான்? கரியமில வாயு, கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லப்படுகின்ற கரியமில வாயு வானத்திலே வாயுமண்டலத்திலே கலக்கிறது. என்னுடைய முதல் கட்டுரையான வாயுக்கள் கலக்கும் வாயுமண்டலத்திலும் இந்த பிரச்சனையை நான் சற்றே கோடிட்டு காட்டினேன். அந்த சமயத்திலே இது எவ்வளவு வளர்ச்சி உறவில்லை என்பதால் நான் அதை அங்கே தெளிவாக சொல்லவில்லை. ஆனால் இந்த கட்டுரையிலே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கரியமில வாயு, கார்பன் டை ஆக்சைடு வாயுமண்டலத்திலே கலக்கிறது. இந்த கரியமில வாயுக்கு ஒரு தனி பண்பு உண்டு. இந்த பண்பு என்னவென்றால், இந்த நம்முடைய பூமி நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த வெப்பநிலை, சென்னையிலே 35 டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பநிலை, கோடை காலத்திலே மதுரையிலே 40 டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பநிலை,
அதே நேரத்தில் கொடைக்கானலில் 25 டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பநிலை. இது ஏன் நமக்கு ஏன் வருகிறது என்றால், இது சூரிய கதிர்களிலிருந்து நேரடியாக பெறப்படுகிற வெப்பம் அல்ல. சூரிய கதிரிலிருந்து வெப்ப சக்தியை பூமி உள்வாங்கிக் கொள்கிறது. அங்கிருந்து பூமி மீண்டும் வெப்ப சக்தியை வெளியிடுகிறது. சூரியனிலிருந்து வருகின்ற அந்த வெப்ப சக்தி ஷார்ட் வேவ் ரேடியேஷன் என்கிற சிறிய அலைகள் மூலமாக வருகிறது. பூமியிலிருந்து வெளியிடப்படும் அந்த வெப்ப சக்தி லாங் வேவ் ரேடியேஷன் என்ற நீண்ட அலைகள் மூலமாக வெளியிடப்படுகிறது. இந்த பூமியிலிருந்து வெளியிடப்படுகிற இந்த வெப்ப அலைதான் பூமிக்கு அருகாமையில் உள்ள அந்த வளிமண்டலத்தை சூடுபடுத்துகிறது. சூரியன் தான் இதற்கு காரணம், ஆனால் நேரடி காரணம் அல்ல. நேரடி காரணம் பூமியிலிருந்து வெளிவரும் வெப்ப அலைகள் தான். இந்த வெப்ப அலைகளை ஒவ்வொரு வானத்திலே இருக்கின்ற ஒரு சில வாயுக்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் உள்ள வெப்ப அலையை உள்ளிழுத்துக் கொள்கிறது, மீண்டும் பூமியை நோக்கியே வெளியிடுகிறது. கரியமில வாயு என்கிற இந்த கார்பன் டை ஆக்சைடு அது போன்ற ஒரு வாயு பூமியிலிருந்து வெளிவரும் வெப்ப அலை கதிர்களை அது உள்வாங்கி மீண்டும் பூமிக்கே திருப்பி அனுப்பிவிடுகிறது. இதனால தான் இந்த புவியினுடைய வெப்பம், சராசரி வெப்பம் உயர்கிறது. இந்த சராசரி வெப்பம் உயர்வதைத்தான் புவி வெப்பமயமாதல் என்று சொல்கிறோம். மே ஜூன் மாதங்களிலே சென்னையிலே 42 டிகிரி செல்சியஸ் 45 டிகிரி செல்சியஸ் என்றெல்லாம் வெப்பநிலை உயர்கிறது. இது புவி வெப்பமயமாதல் அல்ல. புவியின் சராசரி வெப்பம், அல்லது சென்னையிலேயே எடுத்துக்கொண்டால் சென்னையினுடைய சராசரி வெப்பம், சராசரி என்று சொல்ல போனால் 30 ஆண்டுகளுடைய சராசரி வெப்பம் உயர்ந்திருக்கிறதா இல்லது குறைந்திருக்கிறதா? இதுதான் புவி வெப்பமயமாதல் என்பதை நமக்கு சொல்லும் காரணி. ஸோ இந்த புவி கரியமில வாயு மூலமாக இந்த புவி வெப்பமயமாதலை நாம் குறைக்க வேண்டும். அதற்கு கரியமில வாயு வெளிப்படுத்துவதை குறைக்க வேண்டும் என்பதுதான் உலக நாடுகள் தற்போது செய்து வரும் முயற்சி. இதை என்னுடைய கட்டுரைகளில் நான் சொல்லியிருக்கிறேன். இது தொடர்பாக பேசும்போது இந்த குளோபல் வார்மிங்னால பல பனிமலைகள் உருகிறத பத்தியும் படிக்கிறோம். ஓசோன் மண்டலத்துல ஓட்டை விட நாம தான் காரணமா இருக்கோம்னு நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம். அந்த ஓட்டை பெருசாக ஊதா கதிர்கள் உள்ள வரதுனாலையும் இந்த குளோபல் வார்மிங் அதிகப்படுறதாகவும் படிச்சுட்டு இருக்கோம். இதை சரி பண்ண வாய்ப்பு உண்டா? இதற்கு காரணம் என்ன? ஆக்சுவலா நான் முன்னரே சொன்னது போல இந்த கரியமில வாயு மற்றும் குளோரோஃப்ளோரோ கார்பன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன், மீத்தேன் போன்ற வாயுக்கள், இந்த வாயுக்கள் வளிமண்டலத்திலே கலக்கின்றன. இவை ஒரு பகுதியிலே அதிகமாகவும் ஒரு பகுதியிலே குறைவாகவும் வளிமண்டலத்திலே கலக்கிறது. நாம் புள்ளி விவரங்களை பார்த்தோமானால் ஒரு சாரார் தொழிற் புரட்சிக்கு பிறகு யூரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் கரியமில வாயுவின் வெளிப்பாடு மிக அதிகமாக இருக்கிறது. அவர்கள்தான் அதிகமாக கரியமில வாயுவை வளிமண்டலத்திலே சேருவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து வரும் நாடுகள் சரியான தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தாததால் வளிமண்டலத்தில் இந்த கரியமில வாயு கலக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த காரணங்கள் எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். இவ்வாறு ஒரு இடத்தில் கலக்கின்ற இந்த கரியமில வாயுவானது வாயுக்களின் சுழற்சி காரணமாக, இதை ஆங்கிலத்திலே குளோபல் சர்க்குலேஷன் என்று சொல்வார்கள். பூமத்திய ரேகையிலிருந்து அந்த வாயு மேலெழுந்து வட அச்சு தென் அச்சிலே போய் இறங்குகிறது. பூமத்திய ரேகையிலே வெப்பம் காரணமாக மேல் உயர்ந்து செல்கிறது. 10-11 கிலோமீட்டருக்கு மேல் 12 கிலோமீட்டருக்கு மேலே போன பிறகு வளிமண்டலத்திலே அது நகர்ந்து அச்சு பகுதியிலே போய் வட அச்சு பகுதியிலும் தென் அச்சு பகுதியிலும் இறங்குகிறது. அவ்வாறு இறங்கும் போது இந்த கரியமில வாயுவை இது அந்த இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. வளிமண்டலத்திலே இந்த வாயுக்கள் நகரும் போது, இந்த காற்று நகரும் போது அந்த ஓசோன் பள்ளத்தோடு இந்த கரியமில வாயு கார்பன் டை ஆக்சைடு வேதிவினை செய்கிறது. அதனால அந்த ஓசோன் என்கிற இந்த O3 மாலிக்யூல் O2 மாலிக்யூலாக மாறிவிடுகிறது. அதனுடைய அடர்த்தி குறைகிறது. இந்த அடர்த்தி குறைவதைத்தான் ஹோல் என்று, ஓசோன் ஹோல் என்று சொல்கிறோம். இந்த ஓசோன் ஹோல் அந்த துருவ பகுதிகளிலே அதிகமாக தென்பட்டு வந்தது. அதற்கு இயற்கையான காரணங்களும் இருந்திருக்கலாம் என்று முதலில் நம்பினார்கள். இப்போது இந்த மனிதனுடைய செயல்பாடுகளால் வளிமண்டலத்திலே இந்த கரியமில வாயு கலப்பதினால்தான் இது நிகழ்கிறது என்பதை உறுதியாக பல வல்லுநர்கள் கூறி வருகிறார்கள். இந்த கரியமில வாயு வளிமண்டலத்தில் கலப்பதை நாம் குறைத்தால் இந்த ஓசோன் படலம் ஓட்டை விழுவது எல்லாம் தானாகவே சரியாகிவிடும் என்பது வல்லுநர்களுடைய கருத்து.
வானிலையியல் பத்தி நீங்க நிறைய கட்டுரைகள் நீங்க எழுதிருக்கீங்க, அதோட கணினியல் பத்தியும் நீங்க வந்து எழுதிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? இந்த கணினியல் கட்டுரையில நீங்க சொல்லி இருக்கிற விஷயம் என்ன சார்? கணினியல் சம்பந்தமாக தமிழிலே பத்திரிகைகள் வெளிவருகின்றன. அந்த பத்திரிகையிலே கட்டுரைகள் வெளிவருவதையெல்லாம் நான் படித்துக் கொண்டிருந்தேன். பல செய்திகள், எளிய எளிய செய்திகள், கணினி உபயோகப்படுத்துவதற்கு தெரிய வேண்டிய எளிய செய்திகள் பல மக்களுக்கு இன்னும் போய் சேரவில்லை என்று எனக்கு தோன்றியது. எனவே நான் அந்த கணினியியல் சம்பந்தமான கட்டுரைகளை எழுதினேன். உதாரணமாக கணினியில் நாம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உபயோகப்படுத்துகிறோம். இயங்குதளம், இது தமிழிலே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்பது இயங்குதளம் என்று சொல்கிறோம். இந்த இயங்குதளம் இல்லாமல் கணினி இயங்கி வந்தது என்பது இன்றைய மாணவர்களுக்கு தெரியுமா என்பது எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது. 94க்கு முன்னதாக கணினி உபயோகப்படுத்தும் வாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்கிறது. அப்போது இந்த விண்டோஸ் எல்லாம் இருக்கவே இல்லை. இன்று நம்ம மவுஸ் எலி என்கிற அந்த மவுஸ் உபயோகப்படுத்தி கணினியை இயக்குகிறோம். மவுஸ் இல்லை என்றால் கணினியை நம்மளால் இயக்க முடியாது என்பதுதான் இன்றைய நிலை. அந்த நமக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டரை ஓபன் செய்ய வேண்டும் என்றால் மவுஸை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஃபோல்டரில் வைத்து கிளிக் செய்ய வேண்டும், அது ஓபன் ஆகிவிடும். ஆனால் 94க்கு முன் இது போன்ற ஒரு கிராஃபிக் யூசேஜ் இன்டர்ஃபேஸ் சிஸ்டமே இருக்கவில்லை. எல்லாமே நாம் டைப் செய்ய வேண்டும். நம்முடைய ஆணைகள் எல்லாமே நாம் தட்டச்சு செய்ய வேண்டும். அவ்வாறு தட்டச்சு செய்யும் போதுதான் கணினியை நம்மால் இயக்க வேண்டும். ஆங்கில அறிவு, இது பல ஆணைகளை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் போன்றவை அந்த காலத்திலே மக்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த விண்டோஸ் 95க்கு பிறகு, விண்டோஸ் 95 என்ற அந்த வெர்ஷன் வந்ததுக்கு பிறகு அந்த நிலை மாறிவிட்டது. இப்போது அது போன்ற ஒரு நிலை இருந்தது என்பதே மக்களுக்கு தெரியுமா என்பது எனக்கு சந்தேகமாக இருந்தது. எனவே இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் என்பது ஏன் வந்தது என்பதனை நான் ஒரு வரலாற்று பூர்வமாக செய்திகளை தொகுத்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். என்னோடு இணைந்து மற்றொருவரும் அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். அவர் பேரும் பாலசுப்ரமணியன். நாங்கள் இருவருமாக சேர்ந்து எழுதிய கட்டுரை தான் அது. அந்த டிஸ்க் ஆபரேட்டிங் சிஸ்டம் என்கின்ற அந்த பழைய டாஸ் என்ற அந்த டாஸ் எப்படி உருவானது, அந்த டாஸ்லிருந்து மெல்ல மெல்ல மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கணினித்துறைக்குள் எப்படி வந்தது, கணினித்துறையின் இயங்குதளங்கள் விற்பனையை அவர்கள் எப்படி பிடித்தார்கள், அவர்கள் வெளியிட்டுள்ள புதிய புதிய அந்த இயங்குதளங்கள் எல்லாம் என்ன என்பதை ஒரு நிரல்படுத்தி அந்த கட்டுரையை நான் எழுதியிருக்கிறேன். நிச்சயமா கம்ப்யூட்டருங்கிறது மக்கள் வாழ்க்கையில ரெண்டரை கலந்திருக்கிற இந்த பீரியட்ல கம்ப்யூட்டர் பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப அவசியம் தான். இது ஒரு சிறப்பான முயற்சின்னு சொல்லணும். வானிலையில இருந்து நீங்க ஒரு 26 வருஷமா விஞ்ஞானியா இருந்துட்டு இருக்கிறப்போ இந்த அளவு ஆர்வம் இருக்கு வானிலையில, அதை பத்தி ரொம்ப அழகான எக்ஸ்பிளேஷன்லாம் கொடுத்தீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு தமிழ் மேலே ஒரு அளவு கடந்த ஆர்வம் வந்த காரணம் என்ன? வானிலை ஆய்வுத்துறையிலே நான் பணிக்கு சேர்ந்தபோது பல்வேறு மாநிலங்களிலே பணிபுரிவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த மாநிலங்களிலே நான் போய் அங்கே பணிபுரிந்த போது அந்தந்த மாநிலத்து மொழிகளை எல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். ஓரளவுக்கு பேசுவதற்கு, எழுதுவதற்கு எல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்டு அந்த மொழிகளோடு என்னுடைய பழக்கம் அதிகரிக்க பாரதி சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு எவ்வளவு நிதர்சனமான உண்மை என்று புரிந்தது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணேன். இதுதான் என்னை தமிழிலே படிக்க, எழுத, மேலும் மேலும் தமிழிலே ஆராய்ச்சி செய்ய என்னை தூண்டியது. இயல்பியல் படித்த நான், வானிலை ஆய்வுத்துறையிலே பணிபுரிகிற நான், ஒரு காலத்தில் இதுபோல தமிழ் ஆராய்ச்சி வேலைகள்லாம் செய்வேன் என்று நானே நினைத்திருக்க மாட்டேன். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் வெளி மாநிலங்களிலே நான் போய் பணிபுரிந்து அந்த மொழிகளை எல்லாம் கற்கும்போது தமிழ் எவ்வளவு பழமையான மொழி, இங்கே இருக்கிற செய்திகளை மக்கள் அங்கே எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் மொழியிலே எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார்கள், நாம் தமிழிலே இன்னும் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு தோன்றியது. அந்த ஒரு எண்ணத்தின் காரணமாகத்தான் தமிழிலே என்னுடைய ஆர்வத்தை வளர்க்கும் விதமாக நான் மேலும் மேலும் படிக்க தலைப்படுகிறேன். தமிழ் மேல உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி தமிழ் இலக்கியங்கள்ல உங்களை கவர்ந்த விஷயம் என்ன சார்? தமிழ் மேல் ஆர்வம் ஏற்பட்ட உடனே நான் தமிழில் முதல்ல ஒரு முதுகலை பட்டம் பெற வேண்டும் என்று நினைத்தேன். முதுகலை பட்டம் பெறுவதற்கு நாம் படித்தோமானால் தமிழிலே உள்ள பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று. அதற்கு பிறகு எம்ஃபில் பட்டம் பெறுவதற்கும் முயற்சி செய்தேன்.
இவ்வாறெல்லாம் படித்து கொண்டிருக்கும்போது என்னுடைய ஆர்வம் இக்கால இலக்கியங்கள் மீதே அதிகமாக இருந்தது. புதினம், சிறுகதை, நாடகம், ஓரங்க நாடகம், கட்டுரைகள், இன்று மக்களிடையே அதிகமாக பிரபலமாக உள்ள இலக்கிய வடிவங்கள் இவைதான். புதுக்கவிதை, மரபு கவிதை, காப்பியம், இவற்றெல்லாம் கிட்டத்தட்ட நாம் மறந்தே விட்டோம். எங்கேயுமே யாருமே இதை அவ்வளவு ஆர்வத்தோடு இவற்றை செய்வதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே இக்கால இலக்கியங்கள் பற்றி தான் என்னுடைய ஆர்வம் அதிகமாக இருந்தது. இக்கால இலக்கியத்தின் மீது இருந்து என்னுடைய ஆர்வத்தை என்னுடைய ஆசிரியர்கள் மெல்ல மெல்ல சங்க இலக்கியங்களின் பால் திருப்பிவிட்டார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே தற்போது சங்க இலக்கியத்தில் என்னுடைய துறை சார்ந்த சங்க இலக்கியத்தில் வானிலை செய்திகள் என்ற தலைப்பிலே முனைவர் பட்ட ஆய்வுகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். நிச்சயமா சார், ஒரு வானிலை உதவி விஞ்ஞானியா வானிலை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலா மக்களுக்கு வானிலை பத்தி என்னென்ன விஷயங்கள் அவசியம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வானிலை பத்தி நீங்க நிறைய கட்டுரைகள் இருக்கீங்க, அதுல நீங்க முன்வைத்த விஷயங்களை பத்தி சொன்னீங்க. வானிலை பத்தி எங்ககிட்ட மையம் கொண்டிருந்த சந்தேகங்களை நாங்க உங்ககிட்ட கேட்டோம், நீங்க விளக்குனீங்க. அதே மாதிரி தமிழ் மேல் மையல் கொண்டிருக்க நீங்க உங்க ஆர்வத்தை சொன்னீங்க, நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இதை தொடர்பா இன்னும் நிறைய பேசணும். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. சுபத்ரா, இன்னைக்கு காலை மலரில் நம்ம சந்திச்சு பேசிட்டு இருக்கிற முக்கிய பிரமுகர் உதவி வானிலை விஞ்ஞானி திரு கூவை பாலசுப்ரமணியன் அவர்கள். இடைவெளிக்கு முன்னாடி வானிலை பத்தி நம்ம என்னென்ன முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், வானிலை பத்தி அவர் எழுதின கட்டுரைகள், அதுல அவர் முன்வைத்திருக்கும் விஷயங்கள் பத்தி சொன்னது மட்டும் இல்லாம தமிழ் அவருக்கு அளவு கடந்த ஆர்வம் இருக்கிறதுனால தமிழ் பத்தி நிறைய பேசிட்டு இருக்காரு. அது தொடர்பா நிறைய கேட்கணும் இல்லையா? கண்டிப்பா ஆதித்யா. சார், தமிழ் இலக்கியங்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி தமிழ் இலக்கியங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரங்கள் யார் யார், அதுல பிடித்த கவிஞர்கள் யார் யார் தெரிஞ்சுக்கணும். தமிழ் இலக்கியம் என்பது ஒரு பெரிய பரப்பு. 2500 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு மொழி. எந்த கதாபாத்திரம் பிடிக்கும்னு சொல்றேன்னாக்க இந்த கேள்வி கடினமான கேள்வி தான், இருந்தாலும் முயற்சி செய்கிறேன். முதல்ல என்னுடைய ஆர்வம் இக்கால இலக்கியம் பற்றியது தான். ஸோ இக்கால இலக்கியத்தில் சிறுகதைகள், புதினங்கள், இவற்றில் தான் என்னுடைய ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. புதினங்களில் என்னுடைய பள்ளி பருவ காலத்தில் நான் புதினங்கள் படிக்க தொடங்கியது எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய புதினங்களை படித்து தான். அதில் வருகிற அந்த கணேஷ் வசந்த், அந்த 2 கதாபாத்திரங்களும் என்னை ரொம்ப கவர்ந்தவர்கள். சமகாலத்தில் அதே காலகட்டத்தில் தமிழ்வாணன் அவர்கள் கல்கண்டில் துப்பறியும் புதினங்கள், அந்த வயதுக்கேற்ற கதைகள் அதுதான்ங்கிறதுனால நான் அதை தான் துப்பறியும் புதினங்கள் தான் அதிகமாக படிச்சுட்டு இருந்தேன். அதில் வருகிற நல்ல தம்பி, மன்னப்பன், சங்கர்லால், இவரெல்லாம் மாது, இந்திரா, இவரெல்லாம் என்னை கவர்ந்த பாத்திரங்கள். அந்த காலகட்டத்தை தாண்டி நான் சரித்திர புதினங்கள் படிக்க தொடங்கிய பிறகு கல்கி அவர்களுடைய புதினங்களிலே வருகிற கதாபாத்திரங்கள், ஆதித்த கரிகாலனாக நடிக்க வேண்டும் என்று நானே கூட நினைத்திருக்கிறேன். பொன்னியின் செல்வன் படம் எடுத்தால் ஆதித்த கரிகாலனுடைய ஒரு பாத்திரத்தை நானே செய்ய வேண்டும் என்று நினைத்த காலமெல்லாம் உண்டு. ஒவ்வொரு பாத்திரத்தை சித்தரிக்கின்ற அந்த நேர்த்தி கல்கி அவர்களுக்கு உள்ள ஒரு உரித்தான தனி பாணி. அவரை தொடர்ந்து அந்த பிறகு சரித்திர புதினங்களாகவே படித்துக் கொண்டிருந்தேன். சாண்டில்யன் அவர்கள் எழுதிய சரித்திர புதினங்கள், கடல் புறா 3 பகுதிகள், யவனராணி, இவையெல்லாம் சரித்திர செய்திகளோடு பாத்திர படைப்பும் மிக அருமையாக வந்த புதினங்கள். பின்னால் அந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி வேறு புதினங்கள் படிக்க தொடங்கிய பிறகுதான் சமுதாயத்தோடு தொடர்புடைய புதினங்கள். எந்த ஒரு இலக்கிய வடிவமும் சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஆக்க நோக்கம் இருக்க வேண்டும், the aim to improve the society இருக்க வேண்டும் என்றால் முதல்ல சமுதாயம் எப்படி இருக்கிறது என்பதை பதிவு செய்வதே முக்கியமான விஷயம். தமிழகத்திலே எங்கோ ஒரு மூலையிலே இரட்டை டம்ளர் முறை இருக்கிறது என்பதை நம்முடைய புதினத்திலே நாம் பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு முதலில் பதிவு செய்தால்தான் அதை தீர்ப்பதற்கு என்ன வழி என்பது பின்னால் மக்கள் யோசிக்க தொடங்குவார்கள். அதை நாம் பதிவு செய்யாமலே விட்டுவிட்டால் அதுபோல ஒரு முறை இருப்பது என்பதே தெரியாமல் போய்விடும் அல்லவா? ஸோ இது போன்ற வரலாற்று பதிவுகளை, சமகால வரலாற்று பதிவுகளை பதிவு செய்கின்ற எழுத்தாளர்கள் அவர்கள் என்னை மிகவும் கவர்ந்தார்கள். உதாரணத்திற்கு சுதந்திர போராட்ட காலத்திலே தென் மாவட்டங்களிலே, தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலே வாழ்ந்த மக்கள் குப்பாயம் என்ற ஒரு உடை அணிய வேண்டும் என்ற ஒரு
திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ஒரு கட்டாயம், ஒரு கட்டளை இருந்தது. அவர்கள் மேல் சீலை அணியக்கூடாது. அவர் அணிந்திருக்கிறார் என்று அழகாக இருக்கிறது. அதுபோன்று அந்த காலத்திலே அந்த மக்கள் தோல் சீலை அணியக்கூடாது என்று ஒரு வழக்கம் இருந்தது. இந்த தோல் சீலை அணிவதற்காக அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டத்தை வரலாற்று புத்தகமாக நிறைய அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாவலாசிரியர் இதை ஒரு கதையாக எழுதியிருக்கிறார், புதினமாக எழுதியிருக்கிறார். இந்த புதினத்தை நீங்கள் படிக்கும்போது கதையோடு சேர்ந்து அந்த வரலாற்று செய்தியும் அங்கே வருகிறது. தோல் சீலை போராட்டம் என்பது மக்களை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது, நாமே இந்த மக்களை எல்லாம் எப்படி நடத்திருக்கிறோம். நாம் என்று சொல்லும்போது நான் அந்த கட்டளையை கொண்டு வந்த மனிதர்களாக நான் என்னை நினைத்துக் கொள்கிறேன். சக மனிதனை நாம் ஒரு மனிதாபிமானத்தோடு நடத்தாமல் இருந்திருக்கிறோம் என்பதை அந்த ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். இது போன்ற புதினங்கள், இதில் கதாபாத்திரங்கள் முக்கியமில்லை, அந்த கதை எழுதிய அந்த நாவலாசிரியரே ஒரு பாத்திரம்தான். இது போன்ற புதினங்கள் என்னை மிகவும் கவர்ந்தவை. சிறுகதைகள் பற்றி படித்து அதை பற்றி ஆய்வு செய்ய நான் தொடங்கிய போது சிறுகதைகள், ஏராளமான சிறுகதைகள் வெளிவருகின்றன. ஒரு பத்திரிகை, தனிப்பட்ட பத்திரிகை என்று கொண்டோமானால் ஒரு ஆண்டுக்கு அந்த பத்திரிகையிலே மட்டும் 100 சிறுகதைகள் வருகின்றன. பிரபலமான பத்திரிகைகள் இங்கே 10க்கு மேல் வார பத்திரிகைகள் இருக்கிறது. அப்படி என்றால் 1000 சிறுகதைகள் வருகிறது. இந்த சிறுகதை எழுதுகிறவர்கள் தாங்கள் சிறுகதை எழுதுகிற முறை, சிறுகதையில் தாங்கள் எழுதியுள்ள கதை கரு, இவையெல்லாம் சரிதானா என்பது அவர்களுக்கு தெரியுமா என்றால் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை யாராவது ஆய்வு செய்ய வேண்டும். செய்து இவர் இந்த உத்தியை பயன்படுத்தியிருக்கிறார், இவருடைய நடை இதே போல இருக்கிறது, இவருடைய கதை கரு இந்த விஷயத்தை சொல்லுகிறது, இவர் கதையை சொல்லி இருக்கிற விதத்திலே ஆக்க நோக்கம் இருக்கிறது என்பதை யாராவது எடுத்து சொல்ல வேண்டும். அவ்வாறு எடுத்து சொல்லும் போதுதான் நாம் சரியாக செய்கிறோம் அல்லது இந்த விஷயத்தை சரியாக செய்யவில்லை, தவறாக செய்கிறோம் என்று சொல்ல வேண்டாம், சரியாக செய்யவில்லை என்பதை எழுத்தாளர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆயிரக்கணக்கில் சிறுகதைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அதே அளவுக்கு ஆய்வுகளோ, சிறுகதை பற்றிய ஆய்வுகளோ அல்லது சிறுகதை பற்றிய விமர்சனங்களோ உருவாகிறதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். வானிலைகள்ல நீங்க கட்டுரைகள் நிறைய எழுதிருக்கீங்க, அதே மாதிரி தமிழ்லயே உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கு இல்லையா? இது ரெண்டுத்தையும் நீங்க எப்படி ரிலேட் பண்ணி பாக்குறீங்கன்னு நினைக்கிறப்போ, சங்க இலக்கியங்கள்ல நீங்க வானிலை செய்திகள்ங்கிற தலைப்புல நீங்க டாக்டரேட்க்கு ஆய்வு செஞ்சுட்டு வரீங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். தமிழும் வானிலை துறை சம்பந்தப்பட்ட பணிகளும் இருவேறு பாதைகளில் தான் முதல்ல பயணித்து கொண்டிருந்தது. இந்த இரண்டையும் இணைத்த அந்த பெருமை என்னுடைய ஆசிரியர்களுக்கு தான் சேரும். நான் முனைவர் பட்டத்துக்கு சேரும்போது என்ன தலைப்பு எடுக்கலாம் என்பதை குறித்து என்னுடைய ஆசிரியர்களிடம் நான் விவாதித்து கொண்டிருந்தேன். பேராசிரியர் முகிலை ராஜபாண்டியன், பேராசிரியர் மு. முத்துவேல் இருவரும். இவர்கள் இக்கால இலக்கியத்திலே தான் என்னுடைய ஆர்வம் என்பதால் நான் புதினங்கள் பற்றி ஆய்வு செய்யலாம் என்ற என்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தேன். அது சம்பந்தமாக 2-3 தலைப்புகளை தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்களோடு விவாதித்துக் கொண்டிருக்கும் போது, வானிலை துறையிலே இருக்கிறீர்கள், சங்க இலக்கியத்தில் வானிலை செய்திகள் இருக்கிறதா என்பதை இதுவரை யாரும் ஆய்வு செய்யாத ஒரு துறை. இன்ஃபேக்ட் சங்க இலக்கியத்தில் ஆய்வு செய்ய வேண்டிய பகுதி எதுவுமே இல்லை என்பதுதான் இன்றைய நிலை. ஆனால் அப்படிப்பட்ட சங்க இலக்கியத்திலே கூட இந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் கம்மியாகவே இருக்கிறது, குறைவாகவே இருக்கிறது. எனவே நீங்கள் ஏன் வானிலை செய்திகள் சங்க இலக்கியத்திலே இருக்கிறதா என்று நீங்கள் ஆய்வு செய்யக்கூடாது, பரப்பு சற்றே குறைவாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய சங்க இலக்கியத்திலிருந்து இன்னும் சற்று நீட்டிக்கொள்ளுங்கள். சங்கம் மருவிய காலம், காவிய காலம் என்பது போன்று நீங்கள் உங்களுடைய கால எல்லையை நீட்டிக்கொள்ளுங்கள் என்று எனக்கு அவர்கள் அறிவுறுத்தினார்கள். அவர்களுடைய அறிவுரைப்படி நான் சங்க இலக்கியத்தை பற்றி ஆய்வு செய்வதற்காக 10 பாட்டு 8 தொகை நூல்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஆய்வு நோக்கோடு படிக்க ஆரம்பித்தேன். ஏற்கனவே படித்திருக்கிறேன், இருந்தாலும் ஆய்வு நோக்கோடு படிக்க ஆரம்பித்தேன். படிக்கும்போதுதான் எனக்கு புரிந்தது, சங்க இலக்கியத்தில் ஒரு பகுதியை மட்டும் நாம் தலைப்பாக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கலாம் என்று. 8 தொகை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கலாம், 10 பாட்டு தேவையில்லை. ஏன்னா 8 தொகையிலே கூட அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. செய்திகள் என்றால் இன்றைய வானிலை அறிவியல் பூர்வமானது. அறிவியல் என்பது
கிபி 1600க்கு பிறகு உபகரணங்கள் தெர்மாமீட்டர், பாரோமீட்டர் என்ற உபகரணங்கள் தோன்றிய பிறகுதான் இந்த அறிவியல் பூர்வமான இந்த வானிலை விஞ்ஞானம் வந்திருக்கிறது. அந்த காலத்திலே இவை எல்லாம் இல்லை என்றால் அவர்கள் எப்படி வானிலை பற்றிய செய்திகளை தந்திருக்க முடியும் என்றால், மழை என்ற ஒரு பதம், இது ரெயின், ட்ரிசில், ஷவர், தண்டர் ஷவர், ஹெயில் ஸ்ட்ராம் என்ற பல விதங்களிலே பிரசிபிடேஷன் என்ற ஒரே வார்த்தைக்கு கீழ் இவையெல்லாம் வருகிறது. இவை ஒவ்வொன்றிற்கும் தமிழிலே வார்த்தைகள் இருக்கின்றன, சங்க இலக்கியத்திலே சொற்கள் இருக்கின்றன. ஸோ இவையெல்லாம் என் கண்ணில் பட்ட போதுதான் நான் நினைத்தேன், சங்க இலக்கியத்தில் வானிலை செய்திகள் என்பது ஆராயப்பட வேண்டிய ஒரு தலைப்பு தான். என்னுடைய ஆசிரியர்கள் என்னை சரியாகவே அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் முடிவு செய்தேன். வானிலை பத்தி பேசிட்டு இருந்தா அதுக்கப்புறம் திருப்பி தமிழ் பத்தி பேசணும். தமிழையும் வானிலையும் கம்பைன் பண்ற மாதிரி ஒரு டாக்டர் அமைஞ்சிருக்கிறதுனால திருப்பி வானிலை பத்தி ஒரு சின்ன சந்தேகம் சார். சமீபத்தில் சென்னையில எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் திகைப்பிலையும் ஆச்சரியத்தில் ஆத்தின ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த ஆலங்கட்டி மழை ரொம்ப வருஷமா பார்க்காத ஒரு விஷயம். இந்த ஆலங்கட்டி மழை எப்படி உருவாகுது, எதனால் வருது? இடிமுகில்கள் உருவாகும் போது நமக்கு பெருந்துளிகளோடு கூடிய மழை, ஷவர் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோமோ, அந்த பெருந்துளிகளோடு கூடிய மழை பெய்கிறது. இந்த இடிமுகில்கள் சாதாரண முகில்களை காட்டிலும் வெகு உயரம் வளரக்கூடியது. 12 கிலோமீட்டர் உயரம், 15 கிலோமீட்டர் உயரம் வளரக்கூடியது. வளிமண்டலத்திலே நாம் மேலே செல்ல செல்ல வெப்பநிலை குறைந்து கொண்டே போகும். ஸோ நீராவி மேலே செல்லும்போது மேகமாக மாறுகிறது, இன்னும் மேலே செல்லும் போது நீர்த்திவலைகளாக மாறுகிறது, இன்னும் மேலே செல்லும் போது பனிக்கட்டியாக மாறுகிறது. இந்த பனிக்கட்டிகள் மேலிருந்து கீழே தரையை நோக்கி விழும்போது உராய்வின் காரணமாக உருகி நீர்த்திவலைகளாகத்தான் விழும். ஆனால் இந்த இடிமுகில்கள் மிக உயரத்திற்கு வளரும் போது அந்த உயரத்திலே இருக்கின்ற அந்த பனிக்கட்டிகள் பெரிய அளவில் இருப்பதால் உராய்வையும் மீறி பனிக்கட்டுகளாகவே கீழே விழுகிறது. இதுதான் ஹெயில் ஸ்ட்ராம் எனப்படும் ஆலங்கட்டி மழை. சங்க இலக்கியத்திலே விட பல இடங்களில் இந்த ஆலங்கட்டி மழை பற்றிய செய்திகள் இருக்கின்றன. புறநானூற்றிலே வரிசையாக பாடல்களில் ஆலங்கட்டி மழைகளை ஆலி என்ற சொல் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு உதவி வானிலை விஞ்ஞானியா வானிலை பத்தி பல விஷயங்களை எங்களுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆக்சுவலா வானிலை பத்தி மக்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வானிலை பத்தி சந்தேகங்களை நீங்க விளக்குனே ஒரு சந்தோஷம்னாக்கா, அதை தூய தமிழ்ல விளக்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி தமிழ்லயும் உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் பத்தியும் அதுல இலக்கியங்கள் உங்களுக்கு கவர்ந்த கதாபாத்திரங்கள், உங்களுக்கு கவர்ந்த விஷயங்களை நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. எங்க காலை மலருக்கு உங்க பார்வையில் முழு எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.